ஃபெஸ்டிவல்னாலே சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை செய்கிறதா இருக்கும். ஸ்வீட்லேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் வந்து பக்ரீத்துக்கு வந்து ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் குலோப் ஜாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு காமிக்கலை. ஜஸ்ட்டு மாவு கட் பண்ணி பவுலில் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாவு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு பக்குவமான பதம் கிடைக்கும். பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் இதை ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான தேவையான பொருட்கள் எடுத்துருந்தேன். பக்ரீத்துக்கு எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடு தான் வந்து குர்பானி செய்ய போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இது 20 மினிட்ஸ்க்கு மேலேயே நல்லாவே ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, டக்கு டக்குன்னு எடுத்து உருண்டை பிடிச்சி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்றதுக்காக உருண்டை தான் பிடிச்சி எடுத்துகிட்ருக்கேன். ரம்ஜான்னாலே ஷீர் குருமா தான் செய்வோம். பக்ரீத்துக்கு அந்தளவுக்கு ஸ்வீட் எதுவும் செய்ய மாட்டோம். பட் ஓகே, குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக வந்து குலோப் ஜாம் வந்து செஞ்சிடலான்றதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். குலோப் ஜாம் உருண்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து சுகர் சிரப்பு தான். பாகு ரெடி ஆகிறதுக்காக 1/2 கிலோ வந்து சுகர் எடுத்திருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 70 கிராம் போட சொல்லியிருக்காங்க. பட் 1/2 கிலோவே உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸ் வந்துடும். நல்லா கொதிக்கும் போது மேலே கொஞ்சமாக வந்து பால் சேர்த்திங்கன்னா சர்க்கரையில் இருக்கிற குப்பெல்லாம் விலகி வந்துடும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குலோப் ஜாம் சீக்கிரமாகவே நல்லா வந்து சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். அதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டைமும் ஆகிடுச்சு. ஸோ சைட் பை பார்த்திங்கன்னா நான் தோசையும் சுற்றி எடுத்துகிட்ருக்கேன். குலோப் ஜாமெல்லாம் உருண்டை பிடிக்கவே கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு. அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சைட்லேயே வச்சு வறுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. சட்னியும் வந்து அப்போ தான் அரைச்சி தாளிச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குலோப் ஜாம் 1 பை 1 போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 11க்குள்ளேயே வந்து ஆடு வந்து குர்பானி பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்குமே எடுத்து வச்சாச்சு. வீட்டுக்காக 1 கேஜி எடுத்து கொடுத்தாங்க. நல்லா எலும்பு பீஸாக இருந்துச்சு. ஓகே, பிரியாணி செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா 1 கேஜிஸ் அளவுக்கு செய்கிற மாதிரி. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 600 கிராம் அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் மட்டன் பிரியாணினாலே. அதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரியாணினாலே பச்சை மிளகா மட்டும்தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துட்டு மல்லியும் புதினா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அகெயின் நீங்கள் ஓப்பன் பண்ணி 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலான பிரியாணி மாதிரிலாம் இருக்காது. இது பாய் வீட்டு பிரியாணியாகவும் அப்புறம் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மட்டன்லாம் சேர்த்துக்கிறேன். மட்டன் தனியாகவும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்து இதுலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால இப்படியே வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, அதாவது 1 கப் தயிர் எடுத்தோம்ல, 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் இது. இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட் இது தான். 4 பாதாம், 4 காஜு இது 2மே கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க.
சீரியஸ்லி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. செய்யும்போது நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். இந்த கல்யாணத்துலலாம் செய்வோம் பார்த்தீங்களா மண்டபத்தில, அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இத சேர்த்துட்டு நீங்க செஞ்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் இந்த ஒரு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஊற வச்சிருக்கிற ரைஸ்க்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் நீங்க அரிசி எடுக்கிறீங்கன்னா, 1 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. அதுவே நார்மல் ரைஸ்ல செய்றீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் உப்பு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். டோட்டலி ஆப்ஷனல் தான். பிரியாணில ஃபுட் கலர் சேர்க்காமலே தான் நான் செஞ்சுட்ருக்கேன். இன்றைக்கி பக்ரீத்னால கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியணும் பார்க்குறதுக்குன்றதுக்காக மட்டும் தான் ஃபுட் கலர், அதுவும் 2 ட்ராப்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து தம் போடுற ஸ்டேஜு. தம் போடும்போது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி நல்லா காஞ்சிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொல கொலப்பா இருக்கிற மாரி தெரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போடணும். தம் போடுறதுக்கு வெயிட் மேலே வச்சு தான் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி குச்சி குச்சியாக மேலே தெரியும் ரைஸு. அப்போ தான் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு இது அதுதான் அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குச்சி குச்சியாக மேலே நிற்கிடும். கீழே வரைக்கும் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கூட சைட் பை நான் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் பச்சடியும் செஞ்சுருப்பேன். பட் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆடு ஜுபா பண்ணுறதுனால அதோட வேலைலாம் கொஞ்சம் இருந்ததுனால கறி வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குட்டியாக தூக்கம் போட்டுட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு தான் நம்ம டைரெக்டாக போய் இறங்கி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அம்மா வீட்டில் போய் இறங்கி ஒரு 10-20 மினிட்ஸ்லேயே நான் வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற பாட்டிக்கெல்லாம் பசங்க பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. மார்னிங்லேருந்து இந்த விலாக் எடுக்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டும் நானும் என் குழந்தைங்க தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட தாத்தா பாட்டி அத்தை மாமா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இங்கே டல்லாகவே தான் போச்சு இந்த பக்ரீத்து. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா கூட நான் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அண்ணா கூட ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக அண்ணா வீட்டுக்கு தான் போய் இறங்க போகிறோம். ஃபைனலாக அண்ணா வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே என்னால் வீடியோ எடுக்க முடியல. வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுத்தேன். இங்கே உட்காந்துட்ருக்காங்களா ஒயிட் பனியன் போட்டுட்டு அவங்க தான் என்னோடய அண்ணா. நல்லா ரொம்ப ஜாலியாக போச்சு. ரொம்ப வருஷம் கழித்து நான் எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் 2 வார்த்தை நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். சிப்லிங்ஸ் எவ்வளோ தான் நம்ம சண்டை போட்டாலும் கடுகு அளவு கூட மனசில் வெறுப்பு இருக்கவே இருக்காது. இதுதாங்க உண்மை. இந்த கலர்ஃபுல்லான பிரியாணி பார்த்துட்டு உங்களுக்கும் டெம்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம். இந்த வாட்டி என்னென்னு தெரியல, பக்ரீத் ஃபுல்லாகவும் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவும் பிரியாணி வீக்ஸாகவே போச்சு. ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் செஞ்சேன், அதுக்கப்புறம் அண்ணி செஞ்சாங்க, தென் அக்கா வீட்லேயும் பிரியாணியாகவே போச்சு. ஒரே பிரியாணி டேவாகவே இருந்துச்சு. ஸோ இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.